ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோகோனட் பால்கோவா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் இருக்க பிளாக் லேயர்ஸ் எல்லாம் வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் வந்து நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து பூ போல் இருக்கணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில் கோகோனட் போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி பூ போல் தேங்காய் வந்து உதிரி உதிரியாக கிடச்சிரும். தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் வற்றிட்டு உதிரி உதிரியாக ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துடலாம். பாலை சேர்த்திட்ட பிறகு ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. பாலோட கோகோனட் சேர்ந்து நல்ல கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து சிம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். 20 கிராம் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வந்து இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும்னா சேர்த்துக்கோங்க. பால் கொதித்த உடனே திக்காக ஆரம்பிச்சிடும். நல்ல திக்காயிட்ட பிறகு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டே இருக்கும்போது நல்லா சுருண்டு வரும், பேனில் ஒட்டாமல். அவ்வளோதான், பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, 10 to 15 நிமிட்ஸ் ஆகும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பாதாமும் முந்திரியும் வந்து மேலே டெக்கரேட்க்கு வச்சிடலாம். கோகோனட் பால்கோவா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக என்னோடய வீடியோ பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.